5 லட்ச ரூபாய் எப்படி சேர்த்து வைக்கிறதுன்னு சாட் ஜிபிடி சொல்லி கொடுக்குது. நான் ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். அதான் வர்க்கீஸ். வேணா இப்போ உங்களுக்காக ஒரு லைவா டெமோ பார்ப்போம். ஆவரேஜா 40,000 ரூபாய் சேலரின்னு எடுத்துப்போம். இப்போ 5 வருஷத்துல எப்படி 5 லட்ச ரூபாய் சேர்க்கறதுன்னு அதுகிட்ட கேட்போம். ஏய் சாட் ஜிபிடி, என்னோட சம்பளம் 40,000 ரூபாய். நான் மாசம் 10,000 ரூபாய் ரெண்ட்டுக்கு பே பண்றேன், 5,000 ரூபாய் ப்ரொவிஷனுக்கு செலவு பண்றேன், 5,000 ரூபாய் ஃபியூவல் போடுறேன், 5,000 ரூபாய் ஸ்கூல் ஃபீஸ் பே பண்றேன், 5,000 ரூபாய் ரீசார்ஜ் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷனுக்கு பே பண்றேன், 5,000 ரூபாய் அதர் எக்ஸ்பென்ஸ் பண்றேன், 5,000 ரூபாய் என் கையில சேவிங்ஸா இருக்கு. இதை வச்சு 5 வருஷத்துல 5 லட்ச ரூபாய் என்னால சேவ் பண்ண முடியுமா? நிச்சயமாக உங்களுக்கு மாதம் 5,000 ரூபாய் சேமிக்க முடிகிறது. அதை ஒரு நல்ல மியூச்சுவல் ஃபண்ட் SIP மாதிரி ஒரு சுமார் 12% வளர்ச்சி எதிர்பார்ப்பதுடன் முதலீடு செய்தால் 5 ஆண்டுகளில் 5 லட்சம் இலக்கு அடையலாம். இதே நேரத்தில் நீங்கள் செலவுகளை எனக்கு சொல்லினால் தேவையில்லாத செலவுகளை நான் அடையாளப்படுத்தி அவற்றை குறைத்து இன்னும் அதிகம் சேமிக்கலாம். அப்படி செய்தால் நீங்கள் இலக்கை இன்னும் விரைவில் அடைவீர்கள். பாத்தீங்களா சிம்பிளா எப்படி ஒரு ரோட் மேப் போட்டு கொடுக்குதுன்னு. இதுல அடிஷனலா சாட் ஜிபிடி இன்னொன்னு வேற கேக்குது. உன் மந்த்லி எக்ஸ்பென்ஸ் எல்லாம் கரெக்டா என்கிட்ட சொன்னா அதுல அன்வான்டட் எக்ஸ்பென்ஸ் எல்லாம் என்ன இருக்குன்னு ஹைலைட் பண்ணி காட்டுறேன்னு சொல்லுது. நீ கேட்டது 5,000, ஆனா 5,000க்கு மேலேயும் சேவ் பண்ண வைக்க முடியும்னு சாட் ஜிபிடி சொல்லுது. இதெல்லாம் தமிழ்ல நம்ம ஃப்ரெண்டு பேசுற மாதிரியே பேசுறதுனால நமக்கும் ஈஸியா புரியுது. நான் டைப் பண்ணிலாம் கஷ்டப்படல, கேட்ட சொல்லுச்சு. அதனால இந்த சாட் ஜிபிடியை வெறும் என்டர்டைன்மெண்ட் டூலா மட்டும் யூஸ் பண்ணாதீங்க. உங்க பினான்சியல் ஸ்டேட்டஸை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போற ஒரு டூலா யூஸ் பண்ணுங்க.